வணக்கம். மலர் வகைகளில் ஒன்றான தாமரை மலரின் நன்மைகளையும் அதன் தன்மைகளையும் பற்றி இன்று பார்க்கலாம். இந்தியாவின் தேசிய மலராக தாமரை மலர் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி தேசிய மலராக அங்கீகரிக்கப்பட்டது. தாமரையை தூய்மையின் அடையாளமாக கருதுகின்றனர். ஏனெனில் தாமரை சேறு நிறைந்த அழுக்கான நீரில் வளர்ந்தாலும் அதன் பூக்கள் அழுக்குப்படியாமல் தூய்மையாக இருக்கின்றன. சேற்றில் மலர்ந்த செந்தாமரை என்பதற்கு பொருத்தமாக உள்ளது இந்த தாமரை. தாமரை மலர் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்கிறது என கூறுவார்கள். தாமரை ஒரு நீர்வாழ் தாவரம். இது பல்லாண்டுகள் வாழும் தன்மையுடையது. இதனை தாவரவியல் பெயர் நெலும்போ லூசிபரா என்பதாகும். நீர்நிலைகள் உள்ள இடங்களிலேயே அதிகம் காணப்படும். குறிப்பாக 25 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நன்கு வளரக்கூடியவை. பண்டைய எகிப்து நாட்டின் நைல் நதிக்கரையோரம் பரவலாக வளர்ந்தது. எகிப்தியர்கள் இதனை புனிதமாக போற்றி வழிபாட்டிற்கு பயன்படுத்தினர். தாமரையின் பூக்கள், இதழ்கள் போன்றவை அக்கால ஆயத்துறை மற்றும் கட்டிடக்கலை அலங்காரங்களிலும் காணப்படுகிறது. எகிப்திலிருந்து ஆசிரியாவிற்கு பரவிய தாமரை அங்கிருந்து பாரசீகம், இந்தியா, சீனா முதலிய நாடுகளுக்கும் பரவத் தொடங்கியது. தாமரைக்கு மட்டத்தண்டு கிழங்கு உண்டு. இது சேற்றில் புதைந்து இருக்கும் நீரின் மட்டத்திற்கு ஏற்ப நீண்ட காம்புடன் கூடிய இலைகள் நீரின் மீது மிதக்கும். தாமரையின் இலையின் மீது தண்ணீர் ஒட்டாது. மழை பொழியும் போது இலையின் மீது தண்ணீர் பட்டு ஓடிவிடும். இதற்கு காரணம் இலைகளில் கெட்டியான மெழுகு பூச்சு உள்ளது. இது தூசு மற்றும் பாக்டீரியா போன்றவற்றை ஒட்டாமல் பாதுகாக்கிறது. இதனால் தாமரை இலை சுத்தமாக பளிச்சிடுகிறது. சேற்றில் அழுக்கு நீரில் வளர்ந்தாலும் இலையும் பூவும் சுத்தமாகவே காணப்படும். ஆசிய கண்டத்தில் தண்ணீர் தோட்டங்களில் தாமரை பெருமளவில் வளர்க்கப்படுகிறது. தாமரையின் விதைகள் பல ஆண்டுகளுக்கு முளைக்கும் திறன் கொண்டவை. தாமரை மலரின் நடுவில் இருக்கும் மகரந்த பகுதியை உடைத்து பார்த்தால் அதனுள் விதைகள் காணப்படும். இவ்விதைகள் மிக கடினமாக இருக்கும். இது ஒரு சதுப்பு நில தாவரமாகும். இதை நமது வீடுகளில் வளர்ப்பதில் சிரமமில்லை. ஆனால் வளர்க்கும் முறை தெரிந்திருக்க வேண்டும். விதைகளில் வளர்ப்பது மிகவும் சிரமம். விதை கடினமானதாக இருப்பதால் விதையை மெதுவாக உப்பு தாளால் தேய்த்து விட வேண்டும். இதனால் நீர் உள்ளே புகும். அதனால் முளைக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. விதையின் வெளிப்புற உள்துறை கடினமாக இருந்தால் பல 100 ஆண்டுகளுக்கு முளைப்பு திறனோடு இருக்கும். நீரில் அப்படியே வைத்திருந்தால் முளைக்க பல ஆண்டுகள் ஆகும். உடனே முளைக்க செய்வதற்காகத்தான் உப்பு தாளில் தேய்க்க வேண்டும். விதையை உப்பு தாளில் தேய்த்து நீரில் வைத்தால் அது 24 மணி நேரத்தில் 2 மடங்கு பெரிதாக வேண்டும். அப்படி ஆகவில்லை என்றால் மீண்டும் உப்பு காகிதத்தால் தேய்க்க வேண்டும். 24 மணி நேரத்தில் விதை 2 மடங்கு பெரிதாக வேண்டும். அப்படி ஆகவில்லை என்றால் மீண்டும் தேய்க்க வேண்டும். விதையை நீரில் வைத்திருந்தாலே போதும். விதை முளைக்க உகந்த வெப்பநிலை 29-28 டிகிரி செல்சியஸ் ஆகும். இந்த வெப்பநிலையில் ஒரு வாரத்தில் விதை முளைத்துவிடும். முதல் இலை வெளிவந்தவுடன் ஒரு சதுப்பான அடித்தளத்தில் அல்லது ஒரு தொட்டியில் நட வேண்டும். நீர் 30 சென்டிமீட்டர் உயரத்திற்கு மேல் இருக்க வேண்டும். நீர் தொட்டியின் அடிப்புறத்தில் சரளையாக இருந்தால் நல்லது. இதில் மீன்கள் இருந்தால் இந்த தாமரை நன்கு வளரும். கோடை காலத்தில் இதனை குளத்திற்கு மாற்றலாம். வீடுகளில் காங்கிரீட் தொட்டிகளில் பார்க்கலாம். தாமரை ஒரு மூலிகை தாவரம். தாமரையின் அனைத்து பாகங்களும் உண்ணக்கூடியவை. விதையை உடைத்து உண்ணலாம். தாமரை கிழங்கு தண்டுகளை சமைத்து உண்ணலாம். விதைகளை உலர்த்தி பாப்கார்ன் போல பொரிக்கப்பட்டு சாப்பிடலாம். மூன்கேக் போன்ற சீன இனிப்பு வகைகளில் தாமரை விதைப்பசை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. தாமரையின் கிழங்கும் விதையும் மிகுந்த ஊட்டச்சத்து மிக்கவை. கிழங்கில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது. வைட்டமின் சி, மாங்கனீஸ் ஆகியவையும் உள்ளன. தாமரை மலரை நிழலில் உலர வைத்து இதனை கஷாயம் செய்து குடிக்கின்றனர். தாமரை விதையின் பருப்பை சாப்பிட்டால் இதயம் பலப்படும். சிறுநீரகங்கள் வலுப்படும். சித்த வைத்தியத்தை விட ஆயுர்வேதத்தில் தாமரை அதிகம் பயன்படுகிறது. நமது நாட்டை பொறுத்தவரை தாமரையை ஒரு மூலிகையாக பார்ப்பதில்லை. அதனை ஒரு சிறந்த மலராகவே கருதுகின்றனர். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.